திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். 4 முனை இல்லை 40 முனை வந்தாலும் அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோவாக பார்த்து ஹீரோவாக ரசித்த ஒரு நடிகர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரசியல் கட்சியாக அவங்க தொடர்ன பிறகு பல இடங்கள் அவங்களுக்கு நாங்கள் பதிலே சொல்கிறதில்ல. ஏன்னா இன்னும் நாங்கள் குழந்தைங்க இன்னும் டெஸ்ட் பண்ணல. எப்பா விசில் ஒரு ஓரமாக ஊதிக்கிட்டு உக்காருப்பா அப்படின்னு தான் சொல்கிறோம். நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக இருந்தோம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தேர்தல் களம் இருக்கிறனால உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு வேணுமேன்றதுக்காக சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டுன்னு சொல்கிறீங்க. ஏங்க கரூரில் சாவடிச்சுட்டு பிண்டோரில் ஓடின நீங்களாம் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்ல தேவையில்லை. பேசி பேசி துண்டு எடுத்து தொடச்சி அவங்களே ஒரு மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அக்கா டிடிவிக்கு புகழேந்தி அனுப்பின தூக்கு கயிறு பார்சல் சேர்ந்துருச்சா? நான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்கில் தொங்கிக்கலான்னார். உடனே புகழேந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டில் 4 நாளைக்கு முன்னாடி தூக்கு கயிறை டிவியில் காட்டி நான் பார்சல் அனுப்ப போகிறேன் சேர்ந்துச்சா? நான் அண்ணன் டிடிவி கிட்ட கேட்டு சொல்லுங்கள். திருக்குறளுக்கு யாரும் உரை எழுத தேவையில்ல. பரிமேலழகர்லேருந்து நம்ம தாத்தா கலைஞரே உரை எழுதிட்டார். இந்த கட் அண்ட் பேஸ்ட் யாருக்குன்னா அது கொள்கை சொல்லி கட்சி நடத்துகிற மத்தியில் 3ஆம் ஆண்டு விழாவில் கூத்தாடி கட்சி நடத்துகிற ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏன்னா அது முதல் செட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்ல சொன்னாங்க. நான் நம்மளுடைய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்கிறேன். ஓட்டர்ஸ் கணக்கெடுப்பு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கணும் 47% அடித்து பின்னி போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. என்டிஏங்கிறது ஓட்டர்ஸுடைய கணக்கு. எடப்பாடி பழனிசாமி தன் கட்சிக்கு பொதுச் செயலாளராகி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறலை. அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய ஓட் ஷேர்? எங்கே போச்சு? 2வது, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இழந்துருக்கிறீங்க. பிரேமலதா உங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. மாம்பழம் இன்றைக்கி கொட்டை ஒரு பக்கம், செதை ஒரு பக்கமாக இருக்குது. ஆனால் எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணி 9 தேர்தலை சந்திச்சிருக்குது. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி ஒன்றா சேர்ந்து 9 தேர்தலை சந்தித்து 10 தேர்தலை வெற்றி பெற்று 11ஆவது தேர்தலுக்கு கூட்டணி அமைச்சு நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய மகத்தான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். டிவிகே கட்சியை சேர்ந்த சகோதரர் பேசும்போது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொண்டார். கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் கடன் ஏறுது. ஜிடிபி அதிகமாகுதுங்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடன் மட்டுமே அதிகமாக இருக்கு. அப்படிலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ பேசினார். மற்றவங்களுக்கு யாருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு புரியல. ஆனால் இருந்தாலும் ஒன்று மட்டும் கேட்குறேன். தயவுசெய்து உங்கள் தலைவரை நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் வாழ்நாளில் ஒன்று மட்டும் கேளுங்க. 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றி விஜயோட கருத்து என்ன? ஒரு நாட்டுடைய பொருளாதாரங்க நிதிநிலை அறிக்கை இந்த நாட்டில் நிதியமைச்சர் வெளியிட்டாருங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லை. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இதில் எந்த விதமான ஒரு உருப்படியான திட்டம் இல்லை. ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட். 2வது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர் சொன்னார், திருமாவளவன் ராஜபக்சே போய் பேசுகிறத பார்த்ததை உடல் மொழி கூறுகளோடு கூட எடுத்து சொன்னார். அவங்களுக்கே உரிய பாணியோடு. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மனசாட்சியை தொட்டு நம்மெல்லாம் பேசணும். ரொம்ப நேரமாக பேசினார். உருப்படியே ஏதாவது நாட்டுக்கு யோசனை சொன்னார். அவர் அழகாக பேசினார். அவங்க தலைவர் மாதிரியே அண்ணன் மாதிரியே தம்பிங்க இருக்கிறாங்க. ஆனால் அட் த எண்ட் என்ன ரிசல்ட்? ஒன்றுமே கிடையாது. அடுத்தது சரஸ்வதி அக்கா விட்டுருங்க, இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஆமாம் டிடிவி தினகரனோட அண்ணன் இங்கே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் அக்கா சொன்னாங்க. இந்த 4 முனை கூட்டணி இல்லை போட்டி யாருக்கு அட்வான்டேஜ்னா தமிழக மக்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு அக்கா அழகாக சொல்லி உட்காந்தாருங்க பாருங்கள்.
இது தமிழக மக்களுக்கு அட்வான்டேஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழக மக்களுக்கு அட்வான்டேஜ். அது உங்க மனசிலிருந்து அடிமனசு வெளியில வருது பாருங்க. மறந்தும் கூட அதிமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இல்ல, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியல உங்களால. உண்மையிலே பாராட்டுறேன். அடுத்தது அதான் அடுத்தது அதெல்லாம் வந்து ரெக்கார்டிங்ல வராதுக்கா. சட்டமன்றம்ல கேமரா அந்த பக்கமும் வேலை செய்யும். கேமரா வேலை செய்யும், இது போடாது. கேமரா வேலை செய்யும், ஆனா ஆடியோ வேலை செய்யுமா? உதய் மின் திட்டத்தை வந்து நாங்க என்ன கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அம்மா முடியாது வேணான்னு சொன்னதை நீங்க கையெழுத்து போட்டீங்களே, எப்படி அது? இவங்க கேட்கறாங்க 3 கண்டிஷன். இல்ல அதான் அவங்க கேட்ட கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு அம்மா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்காத மோடி அவர்கள் வந்து எடப்பாடி சொன்ன கண்டிஷன் ஒத்துட்டாரா? முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. மோடியை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டு நாங்கள் கையெழுத்து வாங்கணும் ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்கிறீங்களே சார். மனசாட்சி தொட்டு சொல்லணும் சார். உதய் மின் திட்டம் வந்த பிறகு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டது சார். எடப்பாடி அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இருந்து தான் எடுத்து கட்டி கொண்டிருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை தான் கட்டிக்கிட்டு இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. நம்ம உங்களுடைய அரசாங்கமும் தமிழ்நாட்டுடைய பணத்தை வச்சு தான் டான்ஜிட்கோக்கு பணம் கட்டுது. மீட்டர்களை மாற்ற மாட்டோம் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்களாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டரை மாற்ற சொல்லி ஒன்றிய அரசு இன்னைக்கும் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு தான், நாங்கள் கையெழுத்து போடலை. அதனால் வந்து நம்ம தவறாக பேசக்கூடாது. அடுத்தது நேரக்டாக மெயின் பேச்சுக்கு வந்துடுறேன். ஆசிரியர்களுடைய அல்லது அரசு ஊழியர்கள் என் நெஞ்சில் கை வச்சு சொல்ல சொன்னார். என் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு தத்துவத்தை சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சிந்தனை மூளையிலேருந்து வராதான், இதயத்திலேருந்து வந்துதான். நான் இப்படி சொல்கிறேன், என் நெஞ்சில் கை வச்சுன்னு சொல்கிறேன், என் சிந்தனையில் கை வச்சுன்னு சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் 100% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுகிற எடப்பாடியாரே இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தை ரத்து செய்தது அம்மையார் ஜெயலலிதா தான். எஸ்மா டெஸ்மாங்கிற ஒரு சட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 1 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஒரே நாள் ராத்திரி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புன வரலாறு தவறு செய்த ஆட்சி அதிமுக ஆட்சி. 1 லட்சம் அரசு ஊழியர்களை. அடுத்தது வந்து கல்வி கடன் ரத்து பற்றி இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த தவணை முறையில் இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்களா? உலகத்திலேயே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டால்மெண்ட்டில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி உங்கள் கட்சி. அந்த இன்ஸ்டால்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கடனை நாங்கள் ஏற்போம் நீங்கள் சொல்லவே இல்லை சார். மாணவர்களுக்கு கல்வி கடனை கொடுக்கறது நேஷனலைஸ்டு பேங்க் சார், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் சார். இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் வருது சார். நீங்கள் நினச்சாலும் நாங்கள் நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று என்ன செய்யலாம், அந்த பையனுக்கு பதிலாக நீங்கள் போய் கடன் கட்டலாம். இல்லை அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் சொல்கிறது கேளு, இதெல்லாம் தெரியும்ல. நாங்கள் சொன்ன வாக்குறுதியை ஒன்றிய அரசு வரலை, நாங்கள் விரும்புகிற ஒன்றிய அரசு வரல, கொடுக்க முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஒத்துக்கிறோமே. நாங்கள் பட்டியலிட்டார் கடைசியாக. நாங்கள் வந்து பழனிசாமி அவர்கள் தலைவரான பிறகு எத்தனை தேர்தல்களை ஒரு தலைமை பற்றி நாங்கள் பேசுகிறோம் சார். அதாவது வந்து என்ன வந்து நாங்கள் வந்து கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரே விஷயம், நீங்கள் தலைமையற்ற நாள்லேருந்து தலைகுனிவு தான் உங்களுக்கு. நான் கேட்குறேன், 10 தேர்தலில் 13 வருஷம் இல்லை, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெற்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, தீபா, வெங்கட்டு, அவங்களுடைய டிரைவர் இத்தனை மாதிரி போன வரலாறு அதிமுகவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லி நான் இறுதியாக இந்த 4 முனைகளாக அமைந்திருக்கக்கூடியது யாருக்கு இது வந்து அட்வான்டேஜாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 முனை அட்வான்டேஜ் என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்கள் எங்களுக்கு அட்வான்டேஜ், திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ் புதல்வன் திட்டம் எங்களுக்கு அட்வான்டேஜ், புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு அட்வான்டேஜ், கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்திருப்பது எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்ந்திருப்பது எங்களுக்கு அட்வான்டேஜ். அதுக்கு மேலே இந்த நாட்டின் முதலமைச்சரை, அண்ணன் தளபதியை அண்ணனாக
தந்தையாக, அப்பாவாக, சகோதரனாக பாவிக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களுக்கு இருப்பது அட்வான்டேஜ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறும். வணக்கம்.